ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஸ்ரீஷாவோட சேனலில் என்ன சமைக்க போகிறோன்னா முட்டை குழம்பு வைக்க போகிறோம். வாங்க எப்படி வைக்கின்றதை பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானோடனே அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமேட்டா சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு எண்ணெய் சூடாயிடுச்சு, சோம்பு போட்டுக்கலாம். சோம்போடு நம்ம பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ இதையும் சேர்த்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை தோல் உரித்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இந்த ஆயிலோடு சேர்த்து போட்டுக்கலாம். இன்றைக்கி சண்டே நான்வெஜ் எதுவும் நாங்கள் செய்யலை. சரி, ஓகே, முட்டை குழம்பு இருக்குது, முட்டை குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக விட்டாச்சு. இப்போ இந்த ஆனியன் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் நான் 2 பெரிய ஆனியனை தோல் உரித்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலாக எண்ணெய் தெரியுதுல்ல, இந்த எண்ணெயில் 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் இதோட சேர்த்து போட்டிங்கன்னா அந்த எண்ணெய் லாஸ்ட்டாக நம்ம குழம்பு வச்சதுக்கப்புறம் அப்படியே அழகாக திரிஞ்சு வரும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால் நான் எப்போயுமே எந்த குழம்பு வச்சாலுமே இந்த எண்ணெயில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுருவேன். பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும்ல, அதுக்காண்டி. சரி, ஓகே, இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி பழத்தை நான் கட் பண்ணி அதையும் நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதோட சேர்த்து போட்டுக்கலாம். நான் இந்த சேனல் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறதை பொறுத்து தான் நான் நிறையா வீடியோஸ் போடணும்னு எனக்கு ஆசை இருக்குது. அதனால நீங்களாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். இப்போது தக்காளி போட்டு கிளறிக்கலாம். தக்காளி நல்லா மசியட்டும். தக்காளி நல்லா மசித்ததுக்கு அப்புறமேட்டா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அது நல்லா வதங்கிருச்சு. நம்ம நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா அடி பிடிக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கனால சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டா நம்ம புதினா தழை போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் மசாலா இன்னும் ஆட் பண்ணல. இனிமேல் மசாலா ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சிக்கன் குழம்பு பொடி இருக்கும்ல, அது கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டா நான் வெறும் குழம்பு பொடி வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கிளறியாச்சு. இதோட நான் இந்த பச்சை வாசனையெல்லாம் போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இன்றைக்கி சண்டே உங்கள் வீட்டில் என்ன குழம்புன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் முட்டை குழம்பு தான். அதுக்கப்புறமேட்டா தேங்காய் நான் பொடிசாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் அரைக்கிறதுல நம்ம கொஞ்சமாக சோம்பு, சீரகம் இது சேர்த்து அரைச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல்லாக வாசனையாக இருக்கும். தேங்காயில் நம்ம கொஞ்சமாக சீரகம், சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட தண்ணி கொஞ்சம் வற்றிருச்சு. தண்ணி வற்றி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இதோட நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும்.
இப்போ இது நல்லா கொதிஞ்சிருச்சு. இதோட நான் வந்து வெறும் பச்சை முட்டை இருக்குல்ல, அந்த முட்டையை வந்து நான் இதில் உடச்சி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டிங்கன்னா அந்த நல்ல அந்த ஸ்மெல்லே அப்படியே சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் இந்த குருமா நீங்கள் வந்து சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், பூரிக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச 3 முட்டையை நம்ம இதில் கொஞ்சமாக கட் பண்ணி குழம்புக்குள்ளே போட்டுடலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு அவ்வளோதான், நம்மளோட முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக ஃபினிஷிங் டச்சாக நம்ம கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். நம்ம குருமா ரெடி ஆயாச்சு. இதை வந்து நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன். இப்போ அதை ஒரு கிண்ணியில் மாற்றியாச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. வாங்க சாப்பிட வாங்க.